ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கூலான எஃபெக்ட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர்ட்ட பிசி இல்லை அப்படிங்கிறனால அதை எப்படி நம்ம ஃபோன்லேயே எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் யூஸிங் நம்ம Picsart ஆப் மூலமாக. ஸோ நம்ம சேனல் எப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, அதில் ஆல் ஆப்ஷன் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனில் எல்லாமே உங்களுக்கு வரும். சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ரெண்டுலேயுமே ரெடி டு டிசைன் அஃபிஷியல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது உங்கள் ரெடி டிசைன், கிரியேட் யுவர் ஓன் டிசைன் வித் அஸ். ஓகே, ஃபஸ்ட் நம்ம ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். Picsart ஆப் ப்ளே ஸ்டோரில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே உங்களுக்கு ஃபோட்டோஸ்லாம் காமிக்கும். அதில் உங்களுக்கு வேணுங்கிற ஃபோட்டோஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணக்கப்புறம் எடிட்டிங் விண்டோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இந்த பேக் ஆப்ஷன் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். அப்படியே நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா எடிட் பண்ணுறதுக்கான டூல்ஸ் அண்ட் ஃபில்டர்ஸ் எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு வரும். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, க்ராப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் கர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஒன்று இருக்கும். அதில் போயிட்டு நம்ம பிரைட்னஸை நல்லா குறைச்சிடலாம். ஏன்னா சுற்றி நம்மளுக்கு அந்த இமேஜ் பிளாக் கலரில் இருக்கணும். அதனால் அந்த இமேஜோட பிரைட்னஸை எல்லாத்தையும் கர்வ்ஸ் வச்சு குறைச்சிடலாம். குறைச்சிட்டு மேலே உங்களுக்கு எரேஸ் ஆப்ஷன் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் எரேசர் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இமேஜை மட்டும் அந்த எஃபெக்டை எரேஸ் பண்ணிக்கலாம். எரேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த பாடி இதெல்லாமே உங்களுக்கு பிரைட்டாக தெரியும். சுற்றி இருக்க சரௌண்டிங்ஸ் பிளாக்காக இருக்கும். முடிச்சுட்டு ரைட் கிளிக்கில் அந்த டிக் ஆப்ஷன் பண்ணிடுங்க, டன். அந்த ஃபில்டர் உங்களுக்கு டன் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் நம்மளுக்கு அந்த லைட்டிங் மாதிரி உங்களுக்கு எஃபெக்ட் வேணும். அதுக்கு எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் போய்க்கோங்க. போயிட்டு கலர்ஸுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அந்த டேபை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய கலர் ஆப்ஷன் வரும். அதில் கலரைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இன்வெர்ட் பண்ணிக்கலாம். இன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபில்டர் உங்களுக்கு பேக் சைட் போயிடும். இப்போ நம்ம ப்ரஷ்ஷை கிளிக் பண்ணிவிட்டு அதை ப்ரஷ் பண்ணோம் அப்படின்னா எந்த இடத்துல நம்மளுக்கு வேணுமோ அந்த இடத்துல மட்டும் அந்த ஃபில்டர் எஃபெக்ட் ஃபில் ஆகும். அந்த பாடியோட ஒரு ஆஃப் மட்டும் நம்ம அந்த ஃபில்டர் அப்ளை பண்ணிக்கலாம் எஃபெக்டை. ப்ரஷ் வச்சு அந்த ஹாஃப் மட்டும் நீங்கள் பெயிண்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த எஃபெக்ட் அந்த இடத்துல மட்டும் ஃபில் ஆயிரும். முடிச்சுட்டு மேலே அந்த டபுள் லேயர் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபில்டர் செட் ஆயிரும். இன்னொரு தடவை கலரைஸை கிளிக் பண்ணிவிட்டு அதோட அந்த ஹியூ சேச்சுரேஷன் லெவல்லாம் உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல் லென்த் இழுத்து விட்ருங்க. இழுத்து விட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ரெட் கலர் கிடச்சிரும். கிடச்சக்கப்புறம் அதே மாதிரி தான் நம்ம பெயிண்ட் பண்ணோம். ஸோ போன தடவை பண்ண மாதிரியே இன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரஷ் எடுத்து லெஃப்ட் சைடு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிடலாம். பெயிண்ட் பண்ணிங்க அப்படின்னா ரெட் கலர் ஃபுல்லாக உங்களுக்கு லெஃப்ட் சைடு வந்துடும். உங்களுக்கு அந்த ரெண்டு கலரும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்க மாதிரி நீங்கள் பார்த்து கரெக்டாக அந்த ரெண்டு ஆஃபும் டிவைட் ஆகிற மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. பெயிண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடும் உங்களுக்கு ரைட் சைடும் டபுள் கலர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் நார்மல் இமேஜில் இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்குறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அப்படியே ரைட் சைடு நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். அதில் ஆட் ஃபோட்டோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபோட்டோ மட்டும் ஆட் ஆகிட்டு அப்படியே விட்டுரும். ஸோ அது பண்ணாமல் ப்ரஷ்ஷுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு போய்க்கோங்க. போயிட்டு நீங்கள் மேலே பார்த்தீங்க அப்படின்னா லேயர்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு காமிக்கும். இதில் நீங்கள் லேயர் படி நீங்கள் ப்ரஷ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் அப்படியே மேலே ப்ளஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபோட்டோவை நீங்கள் ஆட் பண்ணுற வரும். எந்த ஃபோட்டோவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதை உங்களுக்கு வேணுங்கிற சைஸுக்கு க்ராப் பண்ணிக்கோங்க. க்ராப் பண்ணதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எந்த சைஸுக்கு வேணுமோ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அந்த லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மல் இந்த மாதிரி லைட்டிங் எஃபெக்ட்ஸுக்கான பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் லைட்டுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ உங்களுக்கு ஒபாசிட்டி வேணுமோ அதை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் இமேஜுக்கு ஏற்றாப்பில். ஸோ அதே மாதிரி இன்னொரு இமேஜ் வாட்ஸ்அப் ஐக்கான் நம்ம க்ளோப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதையும் எடுத்துக்கலாம். அதையும் எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன சைஸுக்கு வேணுமோ அதை நீங்கள் க்ராப் பண்ணிக்கலாம்.
க்ராப் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் போயிட்டு நீங்கள் லைட் அண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா Black கலர் பேக்ரவுண்ட்லாம் உங்களுக்கு ஹைட் ஆயிரும். முடிச்சுட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி எந்த சைஸுக்கு உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் ரீசைஸ் பண்ணி. இதில் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறனால வந்து உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் வந்து ரைட் சைடில் மறைஞ்சிருக்கும். அதில் உங்களுக்கு ப்ரஷ் ஆப்ஷன் இருக்கும். எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் உங்களுக்கு லேயர்ஸில் அந்த இது மாதிரி ஏதாவது எட்ஜஸ் தெரிஞ்சு அப்படின்னா எரேசர் வச்சு நீங்கள் அதை எரேஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நீங்கள் டீட்டெயில் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் கீழே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டிக்கர்ஸ்லாம் ஆப்ஷன் இருக்கும். அப்புறம் ஸ்டிக்கர்ஸ் நீங்கள் வைக்கிறனா வச்சுக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதெல்லாம் நீங்கள் பண்ணுறேன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வச்சுக்கலாம். பட் ஆனால் வந்து அது ஒரு எப்படி சொல்கிறது நம்ம எடிட்டிங் பண்ணுற அளவுக்கு இருக்காது அப்படிங்கிறனால அதெல்லாம் நான் வைக்கல. ஸோ திரும்ப வந்து எஃபெக்ட்ஸ் போய்க்கோங்க. எஃபெக்ட்ஸ் போயிட்டு அதில் சேச்சுரேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். சேச்சுரேஷன் கிளிக் பண்ணிக்கிட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு சேச்சுரேஷன் வேணுமோ அந்த கலர்ஸ் வந்து பாப்பப் ஆகிட்டு தெரிகிறதுக்கு அந்தளவுக்கு நீங்கள் அதோட அமௌண்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்கள் இமேஜுக்கு தகுந்தாப்பில் சேச்சுரேஷன் வச்சுக்கோங்க. வேணும் அப்படின்னா பிரைட்னஸோ கான்ட்ராஸ்ட் லெவலோ நீங்கள் வந்து மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். முடிச்சதுக்கப்புறம் எனக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அப்படியே லாஸ்ட்டில் வந்தீங்க அப்படின்னா கால் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்களுக்கு இந்த சேட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டிக்கர்ஸ் மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு சேட் ஆப்ஷன்ஸ் மாதிரி ஒரு ஸ்டிக்கர்ஸ்லாம் ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த ஃபோன்லேருந்து பாப்பப் ஆகிற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இதை நீங்கள் எடுத்துகிட்டு டைப் பண்ணுறேன்னா இந்த மாதிரி டைப் பண்ணிக்கலாம். ஹாய் ஹலோ சம்திங் ஏதோ ஒன்று டைப் பண்ணிவிட்டு யூகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்டிக்கர் மாதிரி உங்களுக்கு வந்து விழுந்துடும். அது நீங்கள் ஃபோன்லேயோ இல்லை சம்திங் உங்களுக்கு எந்த சைடு வைக்கணுமோ ரீசைஸ் பண்ணுறது ரொட்டேட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவாக இல்லை இந்த இமேஜுக்கு. ஸோ வந்து அதை நம்ம டெலிட் பண்ணிடலாம். அப்படி நீங்கள் பேக் போனீங்க அப்படின்னா டிஸ்கார்ட் சேஞ்சஸ்ன்னு வரும். டிஸ்கார்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது சேஞ்ச் ஆகாது. அதுக்கப்புறம் லென்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் லென்ஸுக்கு போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லென்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் வரும் உங்களுக்கு. அந்த வாட்ஸ்அப் ஐக்கான் வந்து க்ளோ ஆகுற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அப்படியே ரைட் சைடில் வந்து அதோட கலர் சேஞ்ச் பண்ணுறோன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். நம்ம கலருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹியூ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த லென்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் அதை வச்சுக்கலாம். அதே மாதிரி ரெட் கலர் லென்ஸ் இருக்குது. அதே இது எடுத்து நம்ம இன்ஸ்டாகிராம் இமேஜில் வச்சுக்கலாம். ஓகே, பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இமேஜ் வந்து எஃபெக்ட் எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ இதை நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் டாப்பில் உங்களுக்கு ஆரோ மார்க் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சேவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் வரும். கேலரியா, இன்ஸ்டாகிராமா, இல்லை டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணணுமா அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்லாம் காமிக்கும். அதில் நீங்கள் டேரெக்டாக ஷேர் பண்ணுறனா பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிவைஸில் ஸ்டோர் பண்ணுறனாவும் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மொபைலில் உங்களுக்கு எடிட்டிங் வந்து ஈஸியாக இருக்கும் சிஸ்டம் இல்லாதவங்களுக்கு அப்படிங்கிறனால இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நெக்ஸ்ட் டைம் நான் போடலான்னு இருக்கேன். ஸோ வேறு என்னென்ன வீடியோஸ்லாம் எடிட்டிங்கில் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட். தேங்க்யூ.